திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல. நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம், நிழல் கிரகம், எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க, நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க, மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க, நிலையில்லாத தன்மையாக இருப்பாங்க, நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம், பொருள், ஆசை, இன்பம், பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர். கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம், பெரிய நபர்களுடைய தொடர்புகள், ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள், மடாதிபதிகள், கோவில் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார். கேதுவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நம்ம சொல்லுவோம் 4 வேதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதுல 3 வேதங்களை படித்தவர் கேது. ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு. மை, மாந்திரீகம், பில்லி, சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு. மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, நேர்வழியில் சம்பந்தப்பட்ட, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும், குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க, நிறைய ஜோதிடர் சொல்லுவோம் இல்லைங்களா, சர்ப்பதோஷம் இருக்கு, கால சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதெல்லாமே இந்த ராகு கேதுக்கள்னால தான். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30-32 வயசு வரைக்கும் சர்ப்பதோஷமா, கால சர்ப்பதோஷமா, 30-32 வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க. ஆனா அந்த டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு பதவியோ, உயர்வோ, வருமானமோ, ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா பயங்கர டேலண்ட். இவங்களுடைய டேலண்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும். ஆனா 32 வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க. 35-38 வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும். 40 to 50 ஜாக்பாட்டா நம்ம எடுத்துக்கலாம். சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து விடும் அப்படிங்கிறதா இதனுடைய தாற்பயம். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க, அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம், பிளாக் மணி, அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா. சீக்கிரமா எந்த உழைப்பு மேல அந்த இடத்துல பணம் வருது, சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமா ஷேர் மார்க்கெட்ல, பிட்காயின் சம்பந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க. அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க, கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான். உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும். நாம ராகு கேதுக்களை நம்ம சொல்றோம், அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரன். சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரியன் இங்க இருக்கணும், சந்திரன் இங்க இருக்கணும், செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவாரு. ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். இங்க இருந்தா இவன் இந்த கர்ம மூட்டையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவா, இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம மூட்டையை, பழைய கர்ம மூட்டையை அனுபவிப்பா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள். அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா
சனி பகவான். அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸா இருக்கலாம் அல்லது வக்கீலா இருக்கலாம். அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கர்ம வினையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுகேதுக்கள் தான். ராகுகேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகுகேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான ராகுகேது பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் கடந்த வருடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா 12ஆம் இடத்துல கேதுவும், அதே போல ராகு 6ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் வயிறு உபாதைகள், நோய் தொந்தரவு, கடன் சார்ந்த விஷயங்கள், நிறைய ஆன்மீக வழிபாடுகள், ஆன்மீக சுற்றுலா, அதே போல பாத்துட்டீங்கன்னா தீர்த்த யாத்திரைகள் சென்று வந்த அமைப்பு, கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமானது, அதுக்கு கொஞ்சம் செலவு, நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்ணினது, கொஞ்சம் பணத்தையும் விரைவும் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த துளாராசிக்கு கடந்த வருடங்கள் நடந்திருக்குது. இப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் கேது 11ஆம் இடத்துக்கு வருகிறார். மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த துலா ராசிக்கு இந்த வருடங்கள் உண்டு. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம் 5ல இருந்தா பித்திரு தோஷம், 5ல இருந்ததுன்னா குழந்தைகள் தோஷம், குழந்தை பிறக்காது, குழந்தைக்கு உண்டானது நல்லது நடக்காது, இதெல்லாம் நிறைய நெகட்டிவ் வச்சிருக்கிற குலதெய்வத்தினுடைய தோஷம் இருக்குது, முன்னோர்களுடைய ஆசிகள் இல்ல, பழக்க வழக்கங்கள் சரி இருக்காது, ஒழுக்கம் சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்கு. ராகு 5ல இருந்து இந்த பலன் எல்லாம் உண்டு. அது ஒரு வகையா இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்து சனி உங்க ஜாதத்துல நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய அது அப்படியே யோகமா மாறி உங்களுக்கு வேலை செய்யறக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ ராகு 5ல இருக்கிறதுனாலயும் அதே போல பாசிட்டிவா நம்ம சொல்றதுன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். அங்க ராகுங்கிறது பெரிய மில்லினியர். அதை எப்படி சொல்றது, ஒருத்தர் மில்லினியர் ஆகணும்னா இந்த ராகு இல்லாம முடியாது. கடின உழைப்பெல்லாம் போடாம சீக்கிரம் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னா இந்த ராகு தான். அப்ப அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் துலாத்துக்கு உண்டு. 1 மடங்கு வச்சீங்கன்னா 4 மடங்கு லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு இந்த வருடங்கள் உண்டு. அதே போல ராகு 5ல் இருந்தால் நிறைய கான்டாக்ட் வரும், நிறைய மனிதனுடைய தொடர்பு, திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், ஷேர் மார்க்கெட், இது போல ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், சீட்டு, பிட்காயின், இது போல நிறைய விஷயங்கள் பணம் தேடி தேடி வர்றது, இதெல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் 5ல் ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியான சின்ன சின்ன ஒரு மனக்கவலைகளோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது அவங்களுடைய ஒழுக்கத்துல ஏதாவது சின்ன பிரச்சனைகளோ, ஸ்கூல்ல கூப்பிட்டோ அல்லது காலேஜஸ்ல கூப்பிட்டோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்றக்கூடிய ஒரு அமைப்போ இருக்கும். அதனால குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும். ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணிடும், நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்ணும். இதுதான் ராகுகேதுனுடைய வேலை. அப்ப ராகு 5ல் இருக்குதுன்னு இருக்கிற காலத்துல குலதெய்வம் கோயில் கட்ட முடியல, குலதெய்வத்துடைய தோஷம் இருக்குது, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வத்துக்கு செலவு பண்ண முடியல, ஒரு கெடா வெட்ட முடியல, இந்த மாதிரி குலதெய்வம் சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்கும். குடும்ப ஒற்றுமையில மட்டும் கொஞ்சம் கை வைக்கும், அவ்வளவுதான். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே போல 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் நல்ல செழிப்பா இருக்கும். என்ன வியாபாரம் பண்றீங்களோ அது பயங்கர ஹிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பார்ட்னர் போட்டுல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல விலகி பார்ட்னரும் நீங்களும் ஒன்று சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும். நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகும், நிறைய பேருக்கு தொடர்பு அதிகமாகும். அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையா? அப்ப முயற்சிகள் அதிகரிக்கிறது. செய்யற தொழிலாக இருந்தாலும் எத்தனை நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னாலும் சரி அதுல பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, தெய்வத்தினுடைய துணையோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது தெய்வ வசியம், தேவதை வசியங்கள் நம்ம சொல்றோம். அப்ப அந்த வசியத்தை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மந்திர ஜபங்கள் மூலமாகவும் இது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துலா ராசிக்கு உண்டு. சகோதரர்களுக்கு வெற்றி, உங்க கூட பிறந்த இளைய சகோதரனுக்கு வளர்ச்சி, அதே போல உங்க மாமனாருக்கு வளர்ச்சி, சகோதரர் நீங்களும் சண்டை பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அதெல்லாமே விலகி சுமூகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. இயற்கையாகவே கேது 11க்கு வரும் பொழுது லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். உங்களுடைய ஏன்னா துலா கடினமான உழைப்பாளி, தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய முதல் ராசி துலாம், கும்பம், மகரம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பாருங்க
துலாத்துல ஒரு கொஞ்சம் சுயநலம் இருக்கும். ஆனால் அது தன்னுடைய குடும்பத்துக்கான சுயநலமாகத்தான் இருக்குமே தவிர மற்றவருடைய குடும்பத்தை கெடுப்பதற்குண்டான சுயநலமாக இருக்காது அப்படிங்கறத உண்மை. ஏன்னா அதுக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க, துலா ராசிக்கு சுயநல ராசின்னு பேர் வச்சிருக்காங்க. சோ அதனால இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பரவிட்டு இருக்கு. சோ அதனால என்னன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய தேவைகளுக்கான சுயநலம் கண்டிப்பா இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும், அதுதான் இருக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா மற்றவருடைய குடும்பத்தை கெடுப்பதற்குண்டான சுயநலம் அப்படிங்கிறது அதுகிட்ட இருக்காது அப்படிங்கிறது உண்மை. அப்போ துலாத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கடினமாக உழைத்து தன் குடும்பத்தையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ ஏத சொல்ல வரேன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடி 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 தன்னுடைய ஆசைகளையே மறந்துருக்கும். அப்போ இந்த 11 கேதுக்கு வரும் பொழுது இந்த பழைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணுவீங்க. உங்களுடைய ஆசைகளுக்கு இது வாங்கணும், அது வாங்கணும், இப்படி இருக்கணும், இப்படி அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். அதீத லாபங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும், பெண்களாக இருந்தால் வேற ஆண்களுடைய தொடர்பும் கொஞ்சம் ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அதே போல கேது 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது, பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனையில பங்காளி உறவுகள் வழி, இடவழி, இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தட பிரச்சனை, இட பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே பிரச்சனைகளாக இருந்தால் நிவர்த்தியாகும். பிரச்சனை இல்லாம இருந்தால் அது உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு பிரச்சனைகளை பண்ணி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு, தடைப்பட்ட கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு, அடிப்படை கல்விகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, மந்தமா இருக்காங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல மார்க் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள். அதே போல நல்ல குரு அமைவது, நல்ல வழிகாட்டி ஒருத்தர் கிடைப்பது இதெல்லாமே துலாவுக்கு இப்ப ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். அதே போல துலாம் பாத்துட்டீங்கன்னா அடுத்தது அவருடைய ராசியை கேது தொடர்பு கொள்றதுனால தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்குங்க. நீங்க என்ன நினைச்சு நீங்க தெய்வத்தை நின்று வேண்டீங்களோ அது அப்படியே நடக்கும். அதே போல பாருங்க, ராகுவுக்கும் தேவதை வசியங்கள் தெய்வ வசியங்களை காட்டுது, கேதுவுக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நிறைய இருக்கிற மாதிரி ஜாதகத்துல வருது. அப்போ எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்றீங்களோ அது முற்றிலுமாக உண்மையாக நம்பி போகும் பொழுது தெய்வமே உங்க கூட இருந்து எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. கேது லக்னத்தை பார்த்தால் கொஞ்சம் மன விரக்தி, குழப்பங்கள் இதெல்லாமே உண்டு. ஆனா இருப்பினும் ஸ்பிரிச்சுவலா, பிரபஞ்சமா, மெடிடேஷன், யோகா, ஸ்பிரிச்சுவல் லைன் எல்லாமே சக்சஸ். உங்களை பார்த்தா ஒருத்தர் கை நின்று கையெடுத்து கும்பிட்டு போற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அடுத்தது குருவும் உங்க லக்னத்தை ஒரு ராசி லக்னத்தை பாக்குது. இது ராசி லக்னத்துக்கு ரெண்டுமே பொருந்தும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு கேதுவும் பாக்குறார், மிகப்பெரிய ஆன்மீக கிரகம் கேது, அதுக்கு அடுத்தது குரு, அவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால ஆன்மீகத்தில் சிறந்து வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லது ஆன்மீக துறையில் இருந்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அப்படி இல்லைங்க, இதுல எல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு வழிபாடுகள் செய்யறது, தீர்த்த யாத்திரைகள் போறது, ஒரு நிம்மதி, மனசுக்கு ஒரு நிம்மதி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த துலா ராசிக்கு ஏற்படும். துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது மிகப்பெரிய மேஜிக், மிகப்பெரிய மில்லினியர் உங்க ஜாதகத்துல எந்த கோடீஸ்வர யோகமா லட்சாதிபதி யோகமா அதை இந்த வருடம் ஜாதகத்துக்கு உண்டானதான் வரும், அதுக்கு அதிகமாலாம் வராது. அதுக்குண்டான தடைகள்லாம் இருக்குதுன்னா அந்த தடையை உடைச்சிட்டு அதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபத்துக்கு அப்புறம் இந்த வருடங்கள் துலாம் ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.